ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முதல்ல வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த மாதிரி ஒரு வீடியோ வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இப்படி தான் வரும். கிரியேட் நியூ, அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 9.16 அந்த ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலும் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு பேக்ரவுண்டு இமேஜ் ஒன்று இருக்கும், லைட்டிங் வீடியோ இமேஜ். அதை கிளிக் பண்ணி 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. 30 செகண்டுக்கு எதுக்குன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் 30 செகண்ட் தான், அதனால் நானும் வச்சுக்கிறேன். நீங்களும் அந்த ரேஷியோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். இந்த கத்திரி பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இஸ்குவல் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி பேன் அண்ட் ஜூம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வைக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க லைட்டாக. ஓகே, வச்சுட்டு பேக் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் வந்து என்னோடய இமேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த தேவையான இமேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜையும் 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த இமேஜ் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி கரெக்டாக நான் பாருங்கள் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு பேக்ரவுண்டு கலர் டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த டெம்ப்ளேட் தான் அது. அதை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணுறதுன்னா, இந்த கத்திரி சிம்பிளுக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. நான் கொடுத்துட்டேன். மறுபடியும் அந்த இமேஜை வீடியோவை டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் இன்னொரு டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருப்பேன் கட்டமாக. அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அது எப்படின்னாக்கா, அந்த கத்திரிக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்குது, அதை கொடுத்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் இந்த ஒயிட் கலர் டப்பா மாதிரி இருக்குமே, அதை கொடுங்க. ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. திருப்பி அந்த வீடியோவை டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பராக வருது. மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு 6 படத்தோட தெலுங்கு வெர்ஷனில் வந்து ஒரு பிளாக் கலர் ரிலிக்ஸ் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். அது எப்படின்னாக்கா, இந்த ரொட்டேட் மாதிரி இருக்குது, அதை கொடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நான் ரொட்டேட் பண்ணிவிட்டேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் வந்துடுங்க. அந்த வீடியோவை டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து 4வது ஆப்ஷன் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை டச் பண்ணி லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ லைட்டாக தள்ளிவிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு நல்லா லுக்கிங்காக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, வீடியோ சூப்பராக வந்திருக்கு. மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்துடுங்க. இப்போ என்னோடய இமேஜ் இருக்குது இல்லையா, நீங்கள் வீடியோக்கு யூஸ் பண்ணுற இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டூப்ளிகேட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த பக்கம் ஜூம் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். சாரி, இதில் வந்து ரொட்டேட்டன் அண்ட் மிரரிங்னு இருக்குது, 3வது ஆப்ஷன். கத்திரி பக்கத்தில் அந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து மிரரிங்கில் 2வது ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. 2வது ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த இமேஜை கீழே இழுத்துட்டு போங்க. ஃபுல்லாக கீழே இழுத்துட்டு போய் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி லைட்டாக கொஞ்சம் பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் பண்ணுற மாதிரி. இப்போ பார்க்கறதுக்கு வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, வச்சாச்சு. வச்சுட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துருங்க. மறுபடியும் அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் வந்து அல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை வந்து ஒரு 35%க்கு வச்சுக்கோங்க. ஓகே, வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த அந்த இமேஜை டச் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. அது எப்படி கொடுக்குறதுன்னா, இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து சென்ட் டு பேக்குன்னு இருக்குது, அதை கொடுத்துட்றேன். ஓகே, பேக் போயிடுச்சு. இப்போ எல்லா வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, சூப்பராக வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சது. இது எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கன்னா லெஃப்ட் சைடில் ஆரா மார்க் மாதிரி ஒன்று இருக்கும், அது கொடுத்து சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆனதுமே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.